வாசிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள். எங்களால் ஆகும்னு யோசித்தாவே நீங்க தகுதி இழந்துட்டீங்க. அவரால் ஆகும். அவரை பவுல்க எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்க கூடாதான். நீ என்னால் ஆகும்னு யோசித்தாவே ஆகாது. அவர் பேசாம கை கட்டிக்குவார். உன்னாலதான் ஆகும், நீ பார்த்துக்கப்பா அப்படின்வாரு. ஆனா எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி ஐயா எல்லாம் வாழ உண்டாயிருக்கின்ற வார்த்தை முக்கியம். எங்கள் தகுதி தேவனால. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஐயா நீங்க ரத்தத்தினால எங்களை தகுதிப்படுத்திட்டீங்க. பிள்ளை என்ற தகுதி எங்களுக்கு இருக்கு, நீதி இருக்கு, நீதிமான் இருக்கு. அதை சொல்லி நீங்க தோத்திரம் பண்ணா அப்படியே ஆகும். உங்களுக்கு சொல்றேன், என்னெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கோ, என்னெல்லாம் உங்க விசுவாசத்தில் இருக்கோ, அது அப்படியே ஆகும், அப்படியே ஆக கடவது. இன்னைக்கு நான் கட்டளையிடுறேன் எங்க மக்களுக்கு, எனக்கு, எல்லா பகுதியிலும் அவர்கள் எதிர்பார்ப்புக்குள்ள, விசுவாசத்துக்குள்ள, காத்திருப்புக்குள்ள, எப்பா என் வழியில நான் போகக்கூடாது, உம்முடைய வழியில போகணும். உம்முடைய வழி இயேசு, அவர் தான் வாசல். அடுத்தது ஏன் நடைய நானா நடத்தக்கூடாது. எப்பா எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிக்கவே கூடாதான். ஆனா என்ன யோசிக்கணுமா? உம்மால் ஆகும்பா, உம்மால் ஆகும்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். கீப் மெடிடேட்டிங் who God is, அவர் யார் என்பதை, அவருடைய செயல்பாடுகள், அவர் மகத்துவங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். கீப் மெடிடேட்டிங் who is our God, அவருடைய ஆட்ரிபியூட், அவருடைய தன்மை, அவருடைய ஏராளம், தாராளம், மன்னிப்பு, அதை யோசித்துக்கிட்டே இருக்க 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 அந்த யோசனை, நீங்கள் இப்போது எண்ணத்தின் விதியில இருக்கிறீர்கள். லா ஆஃப் யுவர் லா ஆஃப் திங்கிங். அந்த லா ஆஃப் திங்கிங்ல என்ன இருக்கு? கிரைஸ்ட் மைண்ட் இருக்கு. அன்லஸ் யூ டோன்ட் ஹாவ் த கிரைஸ்ட் மைண்ட், நீங்க அந்த சிந்தையின் விதியில முழுமையாய் நடப்பது ரொம்ப கஷ்டம். கிரைஸ்ட் மைண்டு, நான் அடிக்கடி சொல்றது, எப்பா மைண்டு உமக்கு தான், என் மைண்டு உமக்கு தான், லேசா இதை தான் வருது, வரக்கூடாது. நான் ஆவியின் மனிதன், அடிக்கடி சொல்லிக்கிறேன். ஆவியின் மனிதன் இல்லை, இது 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 உண்மை மைண்ட் இல்லைப்பா, இது ஆவியின் மைண்டுப்பா, இது வார்த்தை மைண்டுப்பா அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா.